மூவின மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திய சிங்கள அரசியல்வாதி மரணத்தை முன்கூட்டியே அறிந்த பாலித இலங்கை அரசாங்கம் ரஷ்ய ராணுவத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. ஆசிரியர்களின் வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி நடைமுறையில் மாற்றம். உலகில் மிகவும் சுவையான அன்னாசி பழம் விரைவில் இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை. ரகசிய பாதை வழியாக நடந்து சென்று மக்களை சந்தித்த ஜனாதிபதி. சூழ்ச்சியில் சிக்கியுள்ள மைத்ரி. இலங்கை கொண்டுவரப்படவுள்ள பில்லியன் கணக்கிலான வெளிநாட்டு முதலீடு. தென்னிலங்கையில் மனிதநேயம் கொண்டவரான முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித்து பெரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரின் இழப்பு செய்தி நாட்டில் உள்ள மூவின மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிரதி அமைச்சராக செயற்படும் அரசியல்வாதி என்ற நிலையை கடந்து தானும் சாதாரண மனிதன் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரின் வாழ்க்கை நடைமுறைகள் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தனது மரணத்திற்கு ஏற்கனவே தயாராக இருந்ததாக பாலித்து பெரும் தெரிவித்துள்ளார். மரணிக்க சில வாரங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்விலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனது மரணம் நிகழ்ந்தால் அதற்கான பெரிய செலவுகள் எதனையும் செய்யக்கூடாது என தனது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன்னை அடக்கம் செய்ய பயன்படுத்தும் பிரேதப்பட்டிக்கு கூட சிறிய தொகையை செலுத்திவிட்டு அந்த பணத்தில் வேட்டைக்கு வரும் சிறுவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக் கொடுக்குமாறு கூறியுள்ளேன். மேலும் எனது மரணத்திற்கு மக்கள் கூட்டமாக வருவார்களா என தெரியவில்லை. அதிகாரத்தில் இருந்தால் மாத்திரமே மக்கள் ஒருவரை தேடி வருவார்கள். இலங்கை அரசாங்கம் ரஷ்ய ராணுவத்தினரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த படையினர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்டுள்ளனரா என்பதை கண்டறிந்து அறிவிக்குமாறு கோரியுள்ளது. ரஷ்யாவுக்கான இலங்கையின் பேராசிரியர் ஜெனிட்டா லியனகே அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கை படையினர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்டு போரில் ஈடுபட்டு வருவதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சம்பளத்திற்காக ரஷ்ய படையில் இணைந்து கொண்ட சில இலங்கை படையினர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கை படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்டுள்ளனரா என்பது குறித்த தகவல்களை தாம் ரஷ்ய ராணுவத்திடம் கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சில முன்னாள் படையினர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்டிருக்கலாம் என பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் கேர்னல் லனின் ஹேரத் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை உத்தியோகத்தர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை அனுமதிக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளரே அனுமதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதற்கு நீண்டகாலம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை சார் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறையை நீடித்தல் உள்ளிட்டவற்றுக்கான அனுமதி வழங்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறைகள் தொடர்பிலான தகவல்கள் கோரப்படும் போது அவை குறித்து தாமதமின்றி தகவல்களை வழங்கக்கூடிய முறைமை ஒன்று உருவாக்கிக் கொள்ளுமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. உலகில் மிகவும் சுவையான அன்னாசி வகையை இலங்கையில் பயிரிட நடத்தப்பட்ட ஆராய்ச்சி வெற்றி பெற்றுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய தரத்திலும் சுவையிலும் சிறந்த மற்றும் உலகின் மிகவும் சுவையான அன்னாசி வகையில் ஒன்றான MT2 அல்லது சூப்பர் ஸ்வீட் பைனாப்பிள் இலங்கையில் பயிரிடுவதற்கான பரிந்துரைகளை விவசாய திணைக்களம் வழங்க உள்ளது. விவசாயிகளும் இந்த அன்னாசி வகையை பயிரிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயிரிடப்படும் அன்னாசி பழங்களுக்கு உலக சந்தையில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். புதிய விசா முறைமை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய விசா முறைமை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள் மற்றும் அது தொடர்பான கட்டணங்கள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை 2023/11/27 அன்று விசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1 வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $200 என அறிவிடப்பட்டுள்ளது. அதேவேளை 2 வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $300 உள்ளது. மேலும் 10 வருடங்களுக்கான நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $1000 காணப்படுகிறது. நுவரெலியா கோர்ட் லாட்ஜ் பெருந்தோட்டத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த தகவலை
ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது சுமார் 3.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஆசியாவின் சிறந்த ரகசிய பாதையான பீகோட் ரயில் பாதை வழியாக நடந்து சென்று கோட்லோச் தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டுள்ளார். பீகோட் ரயில் என்பது இலங்கையின் மத்திய மலைநாடு வழியாக அமைந்துள்ள 300 கிலோமீட்டர் கொண்ட மலையேற்ற பாதையாகும். இது ஆசியாவின் சிறந்த ரகசிய பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பாதை கண்டியிலிருந்து ஆரம்பித்து ஹேட்டன், ஹோர்டன் சமவெளி தேசிய பூங்கா ஊடாக ஹபுதளை மற்றும் எல்ல பகுதிகளை சென்றடைகிறது. பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் பெரிய தோட்டங்களில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு தேயிலை கொண்டு செல்ல இந்த பாதை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நுவரெலியாவின் மலைகளைச் சூழவுள்ள சுற்றுலா வாய்ப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி அறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபொட தெரிவித்துள்ளார். இந்த சூழ்ச்சி திட்டம் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தயாஸ்ரீ ஜெயசேகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபொட தெரிவித்துள்ளார். இந்த வருடம் 4 முதல் 4.5 பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 1.5 பில்லியன் டாலர் முதலீட்டுக்கான இலக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாடு 1.8 பில்லியன் டாலர் முதலீடுகளை பெற முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் முதலீடுகள் கணிசமான அளவில் நாட்டுக்குள் மிக அசுர வேகத்துடன் வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த போராட்டத்தால் ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளால் கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை எனவும், ஆனால் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டிற்குள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு 4.5 பில்லியன் டாலர் முதலீட்டு இலங்கை நெருங்க வாய்ப்பு உள்ளது என்றும் அமைச்சர் அமுனுகம தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.